अल्हम्दुलिल्लाह वकफ़ा वस्सलामुन अला इबादिहिल्लज़ीन इस्तफ़ा अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्ना नहनु नज़्ज़लना ज़िक्र व इन्ना लहु लहाफ़िज़ून सदक़ल्लाहुल अज़ीम। वक़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम खैरुकुम मन तअल्लमल कुरआन व अल्लमा औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம்। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே சர்வ புகழ்ச்சியும் உண்டாவதாக. சலாத்தும் சாந்தியும் சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைன் ஷஃபீஉல் முஸ்னிபீன் ஹாத்திமுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், சத்திய தாபிஐன்கள், தபா தாபிஐன்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், முஜாஹிதீன்கள், முபல்லிகீன்கள் மற்றும் உள்ள நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ கண்மணிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை இன்று காலையிலிருந்து இந்த நேரம் வரை அல்லாஹ் உடைய கலாமான குர்ஆன் ஷரீஃப் ஓதும் நிகழ்வு, அதை கேட்கிற பாக்கியம் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்தான். அதற்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு நன்றி செலுத்துகிற போது இந்த செயலை அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகமாக ஆக்கி தருவான். வருகின்ற வருடங்களிலேயும் நமக்கும் நமது உறவினர்களுக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான், லஇன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், லஇன் ஷக்கர்தும், உங்களுக்கு கிடைத்திருக்கிற நியாமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால், லஇன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், அந்த நியாமத்துகளை நான் அதிகமாக ஆக்கி தருவேன் என்று திருமறையில் அல்லாஹ் திருவளமாகிறான். उर्दू में भी बोलना है, ज्यादा उर्दू है, उर्दू तो तमिल जानते हैं ना। देखो मौलाना इसहाक तलपा नहीं ना, तले में जी। अल्हम्दुलिल्लाह। बात यह कि ये इस तरीके का मजलिस हमारे तमिलनाडु में नया है। हमारे बुजुर्गों ने हमारे लिए जो जो चीज़ें ज़रूरी हैं, जिन चीज़ों में हमारी नजात है, हमारी तरक्की है, उनमें किसी को भी नहीं छोड़ा। मस्जिद बनाने में, मदरसा बनाने में, मकातिब कायम करने में, बच्चों को दीनी तालीम कराने में, எந்தெந்த விஷயத்தில் நமக்கு முன்னேற்றம் இருக்கிறதோ, வெற்றி இருக்கிறதோ, எதிலும் நமது முன்னோர்கள் குறை வைக்கவே இல்லை. இந்த ஒரு விஷயம், ये जो मजलिस है, इस मजलिस के बुनियाद भी हमारे शेख मौलाना मोहम्मद शफीक खान साहिब ने ही किया है। उन्होंने जब
वानम्बाड़ी का सफ़र था। वहाँ हमारे मदरसे के तलबा मरहूम काजी भी थे कि शायद हमारे अल्लाह बख्श जी मौलाना आम्बूर के अल्लाह बख्श बहुत बड़े इमाम, बड़े मुदर्रिस इंतकाल भी हो गया। उनके फर्जंद तमाम को दीनी लाइन के लिए वक्फ कर दिया। उसमें बड़े बच्चे हाफिज होकर एक बैठक में सुनाने के लिए बैठे हुए थे, तो उधर से हजरत का गुजर हुआ। उस मजलिस में शिरकत करने की दरखास्त करने को मंजूर फरमा कर वहाँ पर बैठे। बहुत खुश हो गए। सबसे बहुत बड़ी दुआ दी। हजरत का किसी में शिरकत करना, उनसे दुआ ले लेना कबूलियत की निशानी है। இது ஏன் நான் சொல்றேன்னா, பெரிய எஜத்து கூட நான் நிறையா இருந்திருக்கிறேன். பெரிய எஜத்து அனீஸ் மௌலானா இங்கேயே நம்ம கிருஷ்ணகிரியில் கிட்டத்தட்ட ஒரு 1982 நினைக்கிறேன், பாலன் ஹக்கானி இங்கே வந்திருந்தார்। पालन हक्कानी जो बहुत बड़े दावेदार हैं, ये यानी मुसलमान हुए हैं। अल्लाह ने उनके अंदर इतनी बड़ी सलाहियत अता फरमा दी, कुव्वत हाफिजा। जो कुछ उनके अंदर से निकलता पूरा का पूरा करामत, करामत ही करामत। एक आदमी कुछ भी पढ़ा नहीं मगर कुरान का हवाला दे रहा है, बुखारी शरीफ का हवाला दे रहा है। ये तो गैर मामूली बात है। ஓதவும் இல்லை, படிக்கவும் இல்லைங்க, அவர் வாட்டில் அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன்। மடை திறந்த வெள்ளம் போல வார்த்தைகள் வெடித்து சிதறி கொண்டிருக்கின்றன। புகாரி ஷரீஃப் இத்தனை நம்பர்ல பாருங்க, अबूदाऊद शरीफல இது இருக்குது। वो हदीस यूं के तुम ऐसे उसकी अरबी के लफ्ज अगरचे बोले नहीं, मगर तो जब उनका यहाँ आमद हुआ काफी भीड़ थी। मैं और अनीस हजरत और 2-3 असातिज़ा आकर, हमारे मिठ्ठादार मरहूम उनके घर में आकर के ठहरे थे। सबके साथ उस मजलिस में शिरकत थी, तो उसमें भी हजरत आकर के दुआ फरमाया। हजरत का दुआ, हजरत की किसी चीज में शिरकत मकबूलियत की अलामत है। சேலத்தில் 5 ரோடு இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும்। அந்த பக்கம் கூட எவனும் போக மாட்டான் அந்த நேரத்தில், பூரா பள்ளமாக கிடக்கும்। அங்கேருந்து ஜாமியா மஸ்ஜிதுக்கு போனோம், சைக்கிளில் நாம் போவோம்। போனால் பூரா புதரு, யாராவது பிடிச்சி அடிச்சிடுவானா என்னமோன்ட்டு அங்கே ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பித்தா அந்த ஜிஹெச் இருக்கா இல்லையா, அது வரைக்கும் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிடுது, என்னமாவது ஒன்று ஆயிருமோன்ட்டு। அந்த சைடு பூரா ஒரே புதர் மண்டி கிடக்கும், அங்கிட்டு பூரா உட்காந்து கல் இதுகளை வச்சு வித்துக்கிட்டு இருப்பான்। அந்த மாதிரி உள்ள நேரத்தில் பெரிய ஜத்துடைய மனசில் எல்லாம் என்ன போடுறான், இங்கே ஒரு பள்ளிவாசல் வேணுமாப்பா, 5 ரோடு में एक मस्जिद बनाना। இப்போ கேஎம்பின்னு சொல்லிவிட்டு ஹாஜியார் இருக்காரு, யூசுப் பாய் இவங்கெல்லாம்। அப்போ அந்த ஒரு சின்ன வீட்டில் அவங்க இருக்கிறாங்க। அந்த இதில் நான் வந்த நேரத்தில் 80ல் அவங்க வீட்டில் போய் அந்த பிள்ளைங்க பூரா சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க। அந்த பிள்ளைங்களுக்கு காலையில் போய் ஓதி கொடுக்குறது, அந்த எஸ்என்எல் குரான் அப்படியே குரான் ஷரீஃப் ஓதி கொடுக்குறது, அங்கே உட்காந்துருப்பாங்க। அப்போ யூசுப் சாப் கடைசி அவங்க வீட்டிலேயே। அப்போ ஹஜ்ரத் என்ன செய்வாங்கன்னா, அங்கே 5 ரோட்டில் ஒரு பள்ளிவாசல் கட்டியே தீரணும் எப்படியாவது பின்னாலே। ஏன்னா இந்த இடத்துல போய் மனுஷன் இதில் யாருங்க இருக்க போறா, எதுக்கு இந்த இடத்துல பள்ளி அப்படின்னு எல்லாருடைய மனசுல கேள்வி। அது மாதிரி பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் பள்ளி இருக்க, அந்த பள்ளியிலேயே நிர்வாகிகள் பூரா உட்கார வச்சு பேசுறாங்க, யாருமே அதுக்கு ஒத்துக்கல। இங்க இடத்துல கட்டாயம் பள்ளி வேணும், இதனுடைய எதிர்காலம் வேற மாதிரி ஆகும் அப்படிங்கிறாங்க। ஒரு நபர் கூட எழுத்து கையெழுத்து போடல, அஜித் போட்டாங்கிறதுக்கு போட்டாங்க। அதுக்கப்புறம் வசூலுக்கு போனோமா இல்லையா, யாருமே வரல। அஜித்மார்க பெரிய எதிர்த்து கூட நாங்கள் தான் போனோம்। 11 லட்சம் ரூபா தான் அந்த நேரத்தில்। 11 இன்னும் யாரா லாக்கு கைசா வைசா அப்படின்ட்டாரு அஜித்த ஒரே பேச்சுல, வைசா நீங்க யாரும் கொடுக்க வேண்டியதில்லை, கைசா அதா ஹோத்தாக தேக்கோ அப்படின்ட்டு கரெக்டா கிளம்புறாரு। அந்த கிளம்புற நேரத்தில் இதனை குர்ஆன் மஜ்லிஸ் இந்த நேரத்தில் இதை எதுக்கு சொல்ல வர்றீங்கன்னா, அது போன்ற தன்மைகளை பெற்ற பெரியவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் வரேன்।
உங்களிடத்திலேயும் அந்த திறமையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அந்த திறமைக்கு நீங்களும் சொந்தக்காரர்களாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை நாடுகிறானோ அவர்களை உயர்த்துகிறான். மன் தகத்தம கத்தமஹுல்லாஹ் வ மன் தஅக்கர அக்கரஹுல்லாஹ். யாரு நம்ம முன்னால வரணும்னு விரும்பி வர்றாங்களோ, जो शख्स हम आगे बढ़ना कोशिश करना, अल्लाह ताला आगे लेकर चल जाता। जो शख्स को उसमें किसी तरह की ख्वाहिश नहीं, हिर्स नहीं, पीछे ही होना चाहता, अल्लाह पीछे ही छोड़ देता है, यहां तक कि बाहर चल जाता। இதுக்கு ஹதீஸ்ல ரெண்டு சஹாபி வர்றாங்க. ஒரு தடவை பயான் நடக்கிறதுல एक शख्स आगे आ गए, आकर बैठ गए। हुजूर ने फरमाया तवस्सउ तफस्सहु, जरा कुछ उनको जगह छोड़ो, यफ्सहिल्लाहु लकुम, अल्लाह ताला तुम्हारे सब चीज को साथ बनाकर देगा। जगह छोड़ दिया गया, आकर बैठ गए। एक दूसरे जने पीछे ही बैठ गए। பின்னால உட்கார்ற ஆள் நிலைமையெல்லாம் எப்படி இருக்கேன், ஒழுக்கமா இங்கே பயன் சொல்ற கேட்க மாட்டேன். அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், இப்படி இருக்கிற போதே திடீர்னு இப்ப கால போன் வந்துடும், ஆத்துடைய அப்படின்ட்டு வெளியே கிளம்பி இவருடைய மச்சான் அங்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு, இங்க பைஜான் யார சாலா வஹான் ஜாத்தா பௌரன் அவரு ருக்ரே அப்படின்ட்டு இவர் எந்திரிச்சு இருக்கிறவன் எல்லாம் கிளப்பிட்டு போயிடுவான். அவனும் போய் இருக்கிறவனையும் தூக்கிட்டு போயிடுவான். இதுதான் பின்னால உட்காரக்கூடாது, முன்னால உட்காரணுங்கிறது. இந்த மாதிரி என்னங்க பயான் நிறுத்த சொல்ற வர்றாருன்னு நினைச்சேன். பின்னாடி போய் முன்னாடி வா கயிறு. அந்த மாதிரி இதனாலதான் பயான் நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நடக்கிறதுல शैतान வந்து அவ்வளவு சீக்கிரமா உள்ள அனுப்ப மாட்டான். நமக்கு शैतान जो है ऐसे अच्छे अच्छे मौके पर आदमी को जो है फुसला देता है, भाई इधर बैठो, भाई इधर भी तो सुनने में आता அப்படின்னு அங்க பின்னாலே உட்கார வச்சு சாஞ்சு உட்காரு. சாஞ்சு உட்கார்ந்தா என்ன ஆகும், சாஞ்சிருந்தான் அவன், சாஞ்சுட்டா சாஞ்சிருந்தான் ஆண்டு வாயப்படம் தூங்க ஹர்னு பண்ணு பக்கத்தில் உள்ள ஆளுடைய இதெல்லாம் கிடைச்சுனான். ஜும்மாவுல குறைஞ்ச விட்டு தூங்குறானுங்க, சும்மா தூங்குறானுங்க. அஜர்த்தங்க பயான் செஞ்சா ராலாட்டுற மாதிரி இருக்கும், அவனுக்கு தாளாட்டுற மாதிரி அடிக்காம பாருங்க குரட்டை. இப்ப என்ன ஆகுங்க, இந்த நேரத்துல ஒரு மசாலா அவசியம் உங்களுக்கு சொல்லி தீரணும். பல இடங்கள் நடக்குது அது, अक्सर जगह में होता है, आदमी सो जाते हैं जुम्मा में। कैसा सो गए तो गया उसका वजू போயிருங்க, जो सोया वो खोया। என்ன खोया, वजू खोया, जो सोया वो वजू खोया। जब वजू नहीं है, जब वजू नहीं क्या होगा, ला सलात लिमन लिमन லா உது அலஹு, உது இல்லையா தொழுகையே இல்ல, முண்டை வெளியே போடா, உது இல்லை எப்படி। जो शख्स बगैर वजू के नीयत बांध कर खड़ा हो गया, यस्तहज़िउ बिल्लाह, அல்லாஹ்வோடு கிண்டல் செய்கிறான், நையாண்டி செய்கிறான். அந்த நையாண்டி செய்யற இடத்துல கொண்டு வந்து சைத்தான் நிப்பாட்டிடுவான். ஒது இல்லாம வருது தொழுதா நரகவாதி. எப்படி நரகவாதி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வைலுன் லில் ஆகாபி மினன் நார். யுத்தத்திலிருந்து சஹாபாக்கள் திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க, जंग से वापस आ रहे हैं साहबा किराम, असर का टाइम। हजरत अबू अय्यूब अंसारी रजी अल्लाह ताला अन्हु इमाम बन करके नमाज पढ़ा रहे हैं। सब हजरत वजू करके दौड़ते हुए जमात में मिल रहे हैं। उसमें जाने वाले एक सहाबी तेजी से जा रहे थे, उन्हीं से इशारा करके हुजूर ने फरमाया, वैलुन लिल आकाबि मिनन नार, इवन नरகவாதி है। वैलुन लिल आकाबना என்ன அர்த்தம், இவன் நரகவாதி। அந்த ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா நாயகமே நான் நரகவாதியா, மை தோசகி கைசா, இங்க வாப்பா, கை காலை தூக்கு, காலை தூக்குனா ஃபீஹி லும்அத்துன், அங்கங்க நனையாம இருக்கு। கேட்டா உதுவே இல்லையாடா, எதுக்கு எங்க கட்டுறதுக்கு ஓடுற, உது இல்லையே, வயலுள் இல்ல, நீ நரகத்துல போவ। அப்ப என்ன அர்த்தம், ஒது இல்லாம தொழுதா
அவன் தொழுகை க்ளோஸ், ஒன்றும் ஆகிற தொழுகை இல்லை, நரகவாதி, அல்லாஹ்வை கிண்டல் பண்றான். இப்ப ஷைத்தா என்ன பண்றான்னா, இந்த ஜும்மாவுக்கு வர்ற ஆளுகளை தூங்க வச்சிடறான். தூங்குனா என்ன ஆயிடுது, ஒது போயிருங்க. नींद में जो है वजू चले जाता है. नींद दो किस्म की, एक लाइट एक वेट. இது என்னடா இது வெயிட் லைட், இது எதுல நிறுத்துறதுலாம் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ये आपके बाजू में कोई सो रहा है, अब उसके जो है रान पर आप हाथ रखो, एक ஒரு முறைக்கிறான் சர்றன்னு, இப்படி என்ன அப்படின்னா, சரி ஒண்ணும் இல்லப்பா. ஸ்டாண்ட் போட்டு தூங்குவான். ஸ்டாண்ட தூங்கினா இப்படி எது யா है कुछ नहीं बेटा देखो सुनो. ஸ்டாண்ட போட்டோன்னா டமார்னு விழுகுறான் பாருங்க, வெயிட். ஸ்டாண்ட் போட்டோன்னு முறைச்சு பார்த்தா லைட்டு. இது தெரிஞ்சுக்கிட்டா இல்ல ஃபைட்டு. என்னங்க, வெயிட்டான தூக்கம் தான் உதுவ முறிக்கும். லைட்டான தூக்கம் அந்நௌமுல் ஹஃபீஃப் லா யன்குதுல் உதுவ, அம்மா அந்நௌமுல் தகீல் யன்குதுல் உதுவ. வெயிட்டான தூக்கம் உதுவ காலி பண்ணிடும், லைட்டான தூக்கம் உதுவ முறிக்காது. இஷா நேரத்துல சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க रसूलुल्लाह आमद के लिए. हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम की तशरीफ आवरी की इंतजार में ये सहाबा इकराम बैठे हुए थे, सब बंदी के साथ थे. देखे आए नहीं, फतमायल रुऊसुहुम. நம்ம தூங்குவோமா இல்லையா, இங்க யாரும் அப்படி இப்படி இல்லையா, எல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கோம், பரவாயில்ல. பராத் வருது, அதுல பார்த்தா அவ்வளவு தெரியும், எல்லாருமே பராத்துல இருப்பார். क्या बोले जी हजरत मस्जिद में, अच्छा बोले माँ, अच्छा बोले, क्या तभी एक अच्छा बोले, क्या मजा आता, क्या आवाज, अच्छा बोले यार, तभी एक बोलो ना, अच्छा बोले छोड़ो. सो गया मैं, सो गया. அப்ப என்ன ஆகுது, சஹாபாக்கள்ல அந்த வரிசையில உட்கார்ந்தவங்க லேசா இப்படிங்கிறான். ரசூல்லா வர்றாங்களா, இல்லை. வரலன்ற உடனே திருப்பி கால். அதுக்கப்புறம் ரசூல்லா உள்ள நுழைஞ்ச உடனே हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम जब तशरीफ लाए, मस्जिद के अंदर दाखिल हुए, सीधा मुसल्ला पर खड़े हुए. ये फतवज्जह इला नास फकाल सवू सुफूफकुम सवू सुफूफकुम. सिर्फ इतना ही कहा, फिर नमाज नियत बांधिए, सब नियत. किसी को यह नहीं कहा जो जो सो रहे थे उनका वजू टूट गया, जाकर वजू करके आओ, नहीं. क्यों, वो नौम में खफीफ था, नौम में थकील, वजू टूट जाएगा. वजू टूट गया, फिर वो जमात के साथ खड़ा हो गया, वैलुल लिया दोज़खी है, अल्लाह के साथ मजा कर रहा है. இது எல்லா ஜும்மாக்கள்லையும் யாராவது ஒரு 5-6 பேர் இந்த காரியத்தை செஞ்சுட்டு தான் இருப்பான். அதனால இதுக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லணும், हमारे लिए जरूरी है. ये ऐसे आदमी जिसमें मुब्तला हैं उनको ये बताना जरूरी है कि वजू नहीं है, वजू टूट गया तो नमाज नहीं होगा. तो बहरहाल कहने का मतलब ये कि ये जो मजलिस है ये मामूली मजलिस नहीं है. कुरान शरीफ की एजाज इकराम हो रहा है. जिनके सीने में कुरान शरीफ है उनकी एजाज हो रही है. जैसा कि हुजूर अक़दस सल्लल्लाहु अलैहि वसल्लम का इरशाद है, जिसके सीने में कुरान शरीफ है उसको दोज़ख के आग नहीं छुएगा. या எவரின் இதயத்தில் திருமறை இடம்பெற்றிருக்கிறதோ அவரை நரகம் தீண்டாது, நரக நெருப்பு தீண்டாது. जैसा हजरत मौलाना लुकमान साहब ने वो एक रिवायत आपके सामने सुनाया. யாரு ஹாஃபிஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தனி டிக்கெட் நேர அப்பயே கொடுத்தாச்சு சொர்க்கத்துக்கு போறதுக்கு. அதோட ஒரு 10 டோக்கன் தனியா. என்னங்க 10 டோக்கனு? 10 டோக்கனப்பா, நரகவாதி இருக்கிறானா இல்லையா அவனுக்கெல்லாம் கொடுத்து நீ உள்ள கூட்டிட்டு போயிரு. அந்த 10 பேரும் பயங்கர சாதாரணமான பாவம் செஞ்ச ஆளுகள்ல, சுத்தமா நரகவாதிய. இப்ப எல்லாம் வெளியே வர முடியாது. அந்த மாதிரி 10 பேர் இப்படி ஒரு வாரம் பார்த்து, ஓஹோ ரஃபீக் சாப் அந்த
रफीक साहब तुम्हें यहाँ, क्या हजरत बोलूं, ताकि उसमें फंस गया, फुला को धोखा दे करके दबा लिया। तुम मस्जिद में बहुत अच्छा तलब करता था, मस्जिद के पैसे दबा लिया था ना, मस्जिद के वो कमरा और घर किराया वो पैसा पूरा हिसाब में काकी कर दिया, अब पकड़ लिया, क्या भी नहीं कर सके। अच्छा हमारा टोकन है, ले लो जाओ। कैसा अल्लाह ताला रहमत அப்படின்னா அப்ப அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த ஹாப்ஸா இருக்கிற பயல்களை எவனுக்காவது ஒரு ஆளை கூப்பிட்டு வேண்டியதை பூரா பண்ணிடலாம், நாளைக்கு நம்மளை டிக்கெட்டை கொடுத்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்லாம் இல்லை. அல்லாஹ் யாருக்கு மனசுல போடுறானோ அங்கதான் இருக்கேன். யாரு வேணும்னே பண்றானோ, தப்பு தவறுகள் நடக்கிறது சகஜம், எங்கேயாவது எப்பயாவது. குல்லு பனி ஆதம் ஹத்தாஊன், குல்லு பனி ஆதம் ஹத்தாஊன், ஆதமுடைய மக்கள் அனைவர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். வகைருல் ஹத்தாயின், தவறு செய்பவர்களில் சிறந்தவன் யார் தெரியுமா? அத்தவ்வாபூன், செய்த தவறை எண்ணி நினைத்து நெக்குருகி தௌபா செய்து மீளுகிறான் அல்லவா. बनी आदम सबके सब जो है गलती में मुब्तला हैं, गुनहगार हैं, गलती करने वाले हैं। अल इंसान मुरक्कबुन बैन निस्यानी वल खता, अल इंसान मुरक्कबुन बैन निस्यानी वल खता, மறதி இல்லாத மனிதனை காட்ட முடியாது, பாவம் குற்றம் புரியாத எந்த மனிதனையும் நீ காட்ட முடியாது. दरी दुनिया कसे बेगम कसे बेगुनह नबाशत वगर बाशद बनी आदम नबाशत, दरी दुनिया कसे बेगुनह नबाशत वगर बाशद बनी आदम नबाशत. இந்த போராடுவார் தப்பே செய்யாத ஆளுங்க அப்படின்ட்டு ஒரு ஆளையும் காட்ட முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணிருப்பான், தாடி வச்சிருந்தா தப்பு பண்ணாம இருப்பேன் அப்படிங்கிறீங்களா? தாடியெல்லாம் दाढ़ी है भाई, दाढ़ी भी है, बाड़ी भी है, उसके अंदर गाड़ी भी है, ये सब कुछ है, मगर क्या है वो गुनाह उसी को रख करके कर रहा है. எப்படி செய்யறேன்? வட்டி கொடுத்தேன் வாங்க இல்லையா, உனக்கு வேணுமா? எவ்வளவு வட்டி? மீட்டர் வட்டி போட்டு வாங்கி தொலைகிறேன், தாடி வச்சிருக்கேன் தொழுகிறான், மீட்டர் வட்டி. தப்பு. அல் இன்சான் முரக்கபும் பைனன் நிஸ்யானி வல் கதா, பாவம் செய்கிறோம் என்பதை எண்ணி அந்த பாவத்தை விட்டு மீள்கிறவன் தான் உண்மையான அடியான், அல்லாஹ்வுடைய அடியான். அந்த மாதிரி மீள்றதுக்கு தௌஃபீக் யாருக்கு கிடைக்கும்? இந்த மாதிரி குர்ஆன் ஷரீஃபுடைய மஜ்லிஸ்ல அமர்ந்து அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிற போது கிடைக்கும். குர்ஆன் ஹதீஸ் ஷரீஃப் में आता है जे मन करा हरफन, குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒரு எழுத்தை யாராவது ஓதினால் பலஹு அஷரத்து அம்சால், அவருக்கு எவ்வளவு? 10 கிடைக்குமா. ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மைகள் உண்டு. मन जाअ बिल हसनति फलहु अश्रु अमसालिहा, एक नेकी घर कोई बंदा करे, एक के बदले में उसको 10 मिले. பஸ் மிலே, பஸ் கிடைக்கும், கூட்டம் முடிஞ்சோன்னா போறதுக்கு பஸ் மிலேகா, யஹா 10 மிலேகா, एक के बदले में उसको 10 मिले. ஒன்னு செஞ்சா 10 புடி. கடைகள்ல விளம்பரம் இதை வச்சுதான் பிடிச்சான் போல தெரியுது. ஒன்னு எடுத்தா 2 எனாம், 2 ஃப்ரீ அப்படிங்கிறான். ஒரு சேலை வாங்கினா 2 சேலை எனாம்ங்கிறான். என்னடா தூக்கி பார்த்தா அந்த ஒரு சேலைக்கு போட்டிருக்க ரேட் இருக்கே, 4 சேலைக்கு ரேட்டை போட்டு 2 எனாமா கொடுத்தா யாருமே வாங்கிட்டு போக மாட்டான். ஒரு இதை பேடை வாங்கினீங்கன்னு சொன்னா 15 பொருள் 25 பொருளுங்கிறான். என்னடா 25 பொருள்னா, டிஃபனு, அதுல உள்ள கரண்டி, அதை மாற்ற லவ்வு, லொட்டு லொசுக்கு வரிசையா போட்டு அதை வைக்கிற அந்த பையி, அதையும் ஒரு பொருளை சேர்த்து அது ஒண்ணு, மொத்தம் 25 பொருள் வருதா ஏனாம் தூக்கு. இது அப்படி இல்லை, ஒன்னு செஞ்சா 10 வாங்கிக்க. எப்படி தொழுகை இருக்குது, சலாத்துல் ஜமாஅத்தி, சலாத் நீங்க ஜமாத்தா தொழுகிறது ஒண்ணு, வீட்டுல தனியா தொழுகிறது, தனியா தொழுதா 1க்கு 1 தான், ஜமாத்தோட தொழுதா 1க்கு 27 வாங்கிக்க. இதே மாதிரி எந்த குறையும் இல்லை, லா வக்கச, குறை என்பதே கிடையாது. அந்த மாதிரி ஓதக்கூடிய நபர் ஒரு ஹர்ஃபை ஓதினால் 10 நன்மை தனியாக. ஓதவே தெரியாதால் என்ன செய்யறது? அவருக்கு குர்ஆனுடைய நன்மையே இல்லாம போயிருமே? இல்லை, ஓதியவருக்கு जिस तरह पढ़ने वालों के लिए एक हर्फ के बदले में 10 नेकी हैं, सुनने वालों के लिए भी 10 नेकी है. 8, 8.5, 9 அந்த பேச்செல்லாம் இங்க கிடையாது.
முக்கம்மல் இன்கா பூரா செக் ரெடி ஆயிடும், அவரவர பேருக்கு அக்கௌண்ட்டுக்கு அது பாட்டுல இறங்கிட்டே இருக்கும். கஹாசி ஆயா பை, ஏதோ மை படாய் நகி, எனக்கு தெரியாது, ஓதவே தெரியாது, குரான் ஓதுற நன்மையெல்லாம் வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்குத, அக்கௌண்ட் எகிறுகிறது. என்னங்க இது? இதெல்லாம் பூரா நீ செஞ்ச நன்மையா? உன் மகன் அங்க செய்யறான், துமாரா போத்தா போத்திரி, வேற என்ன நவாசா நவாசி सब पढ़ रहे हैं, वो पढ़ने के सवाब पूरा तुम्हें अल्लाह ताला भेज रहे हैं. அதனால இது மாமூலி அல்ல. குர்ஆன் ஷரீஃப் சம்பந்தப்பட்ட எதையும் எதற்கும் ஈடு இணை வைக்கவே முடியாது. இந்த நேரத்தில் எல்லாம் ஒரு ரொம்ப மிகவும் ஆர்வமாக நீங்கள் இருப்பதால் குர்ஆன் ஷரீஃப் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க உங்களுக்கு சொல்லலாம் இருக்கிறேன். எப்படி அது சொல்லலாமா? அதாவது கொடுத்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பொதுவா குர்ஆன் ஷரீஃப் என்பது ஒரு அற்புதம் அப்படிங்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் ஏகப்பட்டது. அதிலே தலை சிறந்தது, நம்பர் 1 உள்ளது திருமறை. இது அற்புதம். அப்படி யாராவது தன்னை நபின்னு சொல்லி வந்தா, நபிங்கிறதுக்கு என்னப்பா ஆதாரம்? किसी ने अगर दावा कर रहा है मैं नबी हूं, तो नबी होने के लिए कुछ मुआजिजा पेश करो. नबी का मतलब क्या है? खालिक कायनात ने भेजा है रसूल नबी बना करके, अच्छा उसकी सबूत पेश करो, मुआजिजा पेश करो. हजरत मूसा अलैहिस्सलाम ने दावा किया और नबूवत का जो है एक लकड़ी असा मूसा डाले, बहुत बड़ा अजदहा बना. हजरत ईसा अलैहिस्सलाम से पूछा गया आपके अंदर क्या मुआजिजा है? ये युकुम हजरत जो है युबरी उल अकमह वल अबरस, हजरत हाथ फेर दिए तो कोड़ की बीमारी सही हो जाती. என்னங்க வெண்குஷ்டம், அதுல கை வச்சுட்டா சரியா போகுது. கண்ணு தெரியாம அப்படியே வர்றான், வந்தோடனே லேசா தடவைனா சரியா போகுது. அற்புதங்கள் எதை வேண்டாலும் கொண்டு வா. அவங்க செஞ்சாங்கன்னு வச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற நஸ்ரானிகள் நாங்களும் நடக்க வைக்கிறோம். எது கால் வராதவன் கண்ணு வராதவன் நாங்க நடக்க வைக்கிறோம், பார்க்க வைக்கிறோம் அப்படிங்கிறான். என்னடா இவனுக்கு எப்படிடா அதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா, அந்த ஆள் சொல்றாரு எனக்கு 2000 ரூபா கொடுத்தாங்க, நான் கண்ணு தெரியாத ஒரு மாதிரி நடிச்சு அங்க வந்து உட்காந்தேன் அப்படிங்கிறான். இப்படி கூட்டிட்டு வந்து நடத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்க செஞ்சாங்க, இவங்க என்னன்னு செய்ய முடியும்? சில பேர் அப்படி அப்படி ரெடி பண்ணி சமாளிக்க வேண்டி இருக்கா இல்லையா? அரசியல் கூட்டங்களுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு என்ன செய்யறான்? ஆளுக்கு தலைக்கு 500 ரூபாங்க, தலைக்கு 500. கூட்டமா என்னம்மா சரின்னு கூட்டி வந்தானுங்க, சோறும் கொடுக்கல காசும் கொடுக்கல, உட்காந்து கிடக்குறான். ஒண்ணுக்கு போறது கூட இடத்த காணா. அது போனா பசிக்குமே அப்படின்னு ஓரமா உட்காந்து இப்படி ஏதாவது செய்வாங்களா இல்லையா? அந்த மாதிரி நபிமார்கள் மோஜிசாவை காட்ட மாதிரி இவன் காட்டணும்னு பார்க்கிறேன், அது நடக்கிற காரியம் அல்ல. அந்த மாதிரி हर एक के अंदर मोजिजा जरूरी है, बगैर मोजिजा के नहीं कर सकते हैं. हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम के मोजिजा शक्कुल कमर, சந்திரன் பிளந்தது, இஷாரா பண்ணாங்க, சந்திரன் பிளந்துச்சு. இன்னைக்கு அறிவியல் நிரூபிக்கிறான். நாசா இதை விட்டு பார்த்து சந்திரன்ல ஒரு வெடிப்பு இருக்கிறதை கண்டேன் அப்படின்னு விளம்பரப்படுத்தலாம். அதை அறிவியல் வந்து இதை மெய்ப்பிக்கிறது. இதே மாதிரி ஏகப்பட்ட अற்புதங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் उनकी जिंदगी में बताए. उसमें सबसे बड़ी मुआजिजा क्या है? பெரிய मुआजिजा अल कुरान. இதுல என்ன குர்ஆன்ல என்ன मुआजिजा அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் நம்மளுக்கு. என்ன मुआजिजाப்பா? ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது மாதிரி ஒரு சூறாவை நீ கொண்டு வா பார்க்கலாம். சேலஞ்சு அங்க உள்ள ஆளுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் அகில உலகத்திற்கு சேலஞ்ச். அதுல இருக்கிற ஒரு சூறா மாதிரி ஒன்ன கொண்டா பார்க்கலாம். சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். ஏப்பா கொண்டு வர முடியாது? வாடா கொண்டு வா. அரபு தேசத்தில் இருக்கிற அத்துணை இலக்கியவாதிகளும் இதில் இறங்குகிறார்கள்.
தோற்று போய் தங்களது எழுத்தாணிகளை உடை தெரிந்ததாகத்தான் சரித்திரம். இதற்கு முன்னாலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே தங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டவர்கள் தான். அது முடியல. எப்படி? ஒரு வகையில பார்த்தா கவி மாதிரி தெரியும், இன்னொரு பக்கத்துல பார்த்தா உரைநடை மாதிரி தெரியும். வல் அஸ்ர், ராவிலே முடியும் பாருங்க. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி குஸ்ர் இல்லல்லதீன அப்படின்னு போகுது. அப்ப கவின்னு சொல்லிட முடியுமா? கவி இல்லை. கவிக்குன்னு சொல்லி போட்டு ஒரு சில முறைகள் இருக்கிறது, அதுவும் கிடையாது. இது கவி கிடையாது. கவியை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தரவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். திருமறை எந்த வகையில? ஒரு ஆள் எந்திரிச்சான், அல் காரிஅத்து மல் காரிஅ அப்படிங்கிறமா இல்லையா? அல் ஃபீலு மல் ஃபீல் அப்படின்னா எதுங்க? அல் ஃபீல் மல் ஃபீல். ஃபீல்னா யானைங்க. ஏய் யானை, யானை தெரியுமா? மல் ஃபீல். வமா அத்ராக்க மல் ஃபீல் லஹு குர்தூமுன் தவீல். லாம்லே முடிகிறான். அது ராவிலே முடிகிற மாதிரி அவன் ஆரம்பிச்சிட்டான். இதை கொண்டு வந்து அந்த போட்டி நடக்கிற இடத்துல இதை சொன்ன உடனே விழுந்துச்சு அடி, செருப்படி. ஏண்டா எதை கொண்டு வந்துடா நினைக்கிற? உனக்கு கொஞ்சம் நெஞ்சமாவது அந்த அறிவு இருக்காடா? இதுல யோசிச்சு பார்த்து இப்படி விடலாமேன்னு விட்டு நானு. இந்த மாதிரி தௌபா பண்ணவங்க தான். மோஜிசானே இதுல எப்படி நம்ம விளக்கத்துக்கு வர்றது மாதிரி உங்களுக்கு ஒண்ணு சொல்றீங்க. என்ன மோஜிசா? குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தி இருக்கிற விஷயங்கள் இருக்கிறதே அற்புதம். இது அரபி பாஷையிலேருந்து மட்டுமல்ல, நீங்க தமிழ்லையும் இதே மாதிரி கொண்டு வரலாம், உருதுலையும் கொண்டு வா, மலையாளம், ஹிந்தி, எதுலையும் வேண்டாலும் எடுத்துட்டு வா. ஆனால் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். என்ன நிபந்தனை? எந்த எழுத்தை பயன்படுத்துகிறாயோ அதில் அந்த சூறாவுக்குள்ள அந்த எழுத்து எத்தனை தடவை பயன்பட்டு இருக்கிறதோ அதை வகுத்தம்னு சொன்னா கடைசியில சரியான முறையில் வகுபடும். 40 இருக்குதுன்னு சொன்னா 40ல அந்த எழுத்தை நாம் கழித்தோம் என்று சொன்னால் சரியாக மீதி வராமல் வகைப்படும். அந்த முறையில் தான் அல்லாஹ் தஆலா அனைத்தையும் கையாண்டிருக்கிறான். குர்ஆன் ஷரீஃபில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதில் உள்ள லஃப்துகள், ஹர்ஃபுகள், களிமாக்கள், வார்த்தைகள், இவைகள் அனைத்துமே மிகவும் நேர்த்தியாக கையாளப்பட்டிருக்கிறது. எப்படின்னு சொன்னா, இப்ப மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கு அன்னாஸ் அப்படிங்கிற அர்த்தம். நாஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி ருசுல் அப்படிங்கிறோம். ரசூல் ஜமா பன்மைதான் ருசுல் அப்படிங்கிறது. அப்போ மனித குலம் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் தூதுத்துவம் சென்று அடைந்து விட்டது என்பதை காட்டும் முகமாக அது எத்தனை தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதே அளவு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். கூடவும் இருக்கக்கூடாது, குறைவும் இருக்கக்கூடாது. समझ यानी अन्नास का माना लोग, इंसान दुनिया के अंदर जितनी तादाद में हैं उन तमाम को रिसालत जाकर पहुंचना जिम्मा है, फर्ज है। तो इसलिए रसूल का लफ्ज भी उतनी ही दफा इस्तेमाल किया गया है जितनी दफा अन्नास का लफ्ज इस्तेमाल किया गया हो। अन्नास का लफ्ज जो है अन्नासங்கிறது 368 தடவை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு। अन्नास का लफ्ज कुरान शरीफ के अंदर आजकल तो इसका रिसर्च करना बहुत आसान है। अन्नास போட்டு குர்ஆன்ல எத்தனை தடவைன்னு தட்டுங்க, உள்ள கொடுத்துரும், எங்கெங்க வருதுங்கிறதையும் கொடுக்கும், அதுல இருந்து எடுத்ததான் இது। அப்ப 368 தடவை அன்னாஸ், ரசூல்ங்கிறது 368 தடவை தான், 67 கிடையாது। இதே மாதிரி மனிதனுடைய வாழ்வு சாவு, வாழ்வு அப்படிங்கிறதுக்கு ஹயாத், சாவுங்கிறதுக்கு மௌத்। हयात का लफ्ज 145 दफा इस्तेमाल अल्लाह ने किया है। इसी तरह मौत का उतने ही तादाद, மௌத்துங்கிற வார்த்தையும் 145 தான், 146 இல்லை। இதே மாதிரி शैतान இருக்கா, மலாயிகத் இருக்குது। हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम का इरशाद है, इंसान जब पैदा हो जाता है
अल्लाह ताला हर इंसान के साथ एक फरिश्ता एक शैतान साथ दे देता है। शैतान बुराई की तरफ इंसान को ले जाने की कोशिश करता और फरिश्ते अच्छाई की तरफ भलाई की तरफ बुलाने की कोशिश करता है। எதை யார் இது அதிகமா இவன் கேட்பானா அந்த ஆளா போயிடுவான். மலக்கு சொல்றாரு நல்லதா, சும்மா வெட்டியா உட்காரியா இந்நேரம் பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்குது. என்ன மாப்பிள்ள அங்க ஒரு இது போட்டிருக்கிறேன், மாலுக்கு போய் சுத்தி பார்க்கலாம், அந்த ரிலையன்ஸ் போட்டிருக்கிறான், விடியா போலாம், தொழுது பாங்க சொல்ல போறாங்களே, அதான் வந்தேன் ஆக்க தேக்கிட்டே அப்படின்ட்டு கிளம்பி வண்டி விட்டுருவான். அப்புறம் தொழுகை முடியும், அச்சா அச்சா மகரீப்கே சாத் மிலாக்கர் படியுங்கா அப்படின்னு போட்டுருவான். அவனுக்கு சேர்த்து படிச்சிடலாம். கலா மஞ்சமா பைன சலாத்தைனி மின் கைரி உதிரின் ஃபகத் அத்தா பாபன் மின் அபுவாபில் கபாயிர். ஒரு நேரத்து தொழுகைய காரணம் இன்றி, எந்த காரணம் இன்றி, காரணம் இருக்குது திந்தி போறான் அது வேற, கட்டி போட்டான் போன பிச்சுட்டா அப்படின்ட்டு இவன் என்ன செய்ய முடியும்? ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டான், இந்த அஜத்தை இங்க கட்டி வச்சுக்கிற எப்படி தொழுது நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு யாரா செஞ்சுட்டான்னு வைங்க. கல்யாண வீட்டுல சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டானா, கல்யாணம் நடக்கிற பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நடந்துடும். வேற மோதினாரு அஜத்துக்கு மேல இருக்காரு எல்லா இடத்துலையும். நம்ம பீகாரு ஆசாம்லாம் பூரா ஆபீஸ்லாம் வந்து மோதினாரா சேர்ந்துக்கிட்டாங்க எல்லா இடத்துலையும். போடா நீ பிடிச்சா அப்படி, இவரு ஜும்மாவே நடத்திடுவாரா, சும்மாவே நடத்திடுவாரு, சும்மாவே நடத்திடுவாரு அவரு. அதனால ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டான். இப்ப எப்படி என்ன செய்யறது? அது காரணம் இன்றி ஒரு நேரத்து தொழுகையை தவறி அடுத்த நேரத்தோடு யாராவது சேர்த்து தொழுதால், தொழுகையை விட்டுறதுக்கு இல்ல, தொழுகையை சேர்த்து கலா செய்து விட்டால், கசா கருதியா தோ கோயாக்கே அத்தா பாபன் மின் அபுவாபில் கப, பெரும்பாவும் ஒன்றை செய்தவனாகிறான். இந்த காரியத்தெல்லாம் சைத்தான் நோண்டிக்கிட்டே இருப்பானுங்க. இதனாலதான் शैतान का लफ्ज जितनी दफा आया है, फरिश्तों का लफ्ज भी उतनी ही दफा इस्तेमाल किया गया है. फरिश्तों का अल मलाइका, मलाइकத்தை பாத்தீங்கன்னா 88 தடவை, 80 पर 8 दफा. शैतान का 80 पर 8 दफा, उतना ही है. 80 पर 7 नहीं है, 80 पर तो इसी तरह आदमी का जो है इबलीस का लफ्ज है, इबलीस से हम पनाह मांगना. इबलीस का लफ्ज 11 दफा, कुरान पूरा छानो 11 दफा ही मिलेगा. उससे पनाह मांगने का 11 दफा ही है, उससे ज्यादा क्या भी नहीं है. इसी तरह जो है आदमी अच्छे काम भी कर रहा है, बुरे काम भी करता है. நல்ல காரியத்தையும் பண்ணுவான், கெட்டதும் பண்ணுவான். நல்லது கிள்ளியும் விடுவான், தொட்டியும் ஆட்டியும் விட்டுக்கிறவன், வேலையெல்லாம் பார்ப்பான். பேர பார்த்தீங்களா? ஏண்டா என்ன உங்க மாமியா ஒன்றும் அந்த அவனை மட்டும் நல்லா கவனிக்கிறாமல. ஒரு வீட்டில் 2-3 பசங்க இருப்பான், 3 இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அவங்க இடையில சண்டை உண்டாக்கி விடுறதுக்கு, உன் முன்னாடி எங்க அம்மா சரியா கவனிக்கிறது இல்லையாமல அப்படிங்கிறது. அங்க போய் இங்க சொல்லி விடுறது, அவன் இது வாங்கி கொடுத்தாங்களே என்னதான் போட்டு விடுறது, இந்த மாதிரி இப்படி தூண்டி விடுறது. இந்த வேலையை செய்யறதுக்காக கெட்ட காரியங்கள், அமலு சூ கெட்ட காரியங்கள். அந்தம்மா பாவம் உடம்பு சரியில்லாம படுது. அப்பத்தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து போன் சின்ன எடுத்து அம்மி கைசா அப்படின்னு அப்பத்தே ஆரம்பிச்சிருக்கான். அந்தம்மா வந்துரு மாமியார், ஜப் தேக்கோ போன் மேட்ச் அப்படின்னு ஆரம்பிச்சேன். நைமா அபீச்சு உட்டாயோ அபீச்சு ஆரம்பிச்சிருமா. அப்ப இது அவங்கள பத்தி தப்பான காரியங்களை உண்டாக்குறதுக்கு சைத்தான் அந்த மாதிரி கூட்டிட்டு வந்து விட்டுருவான். பாரு போன் பேசுது. சில பேர் என்ன பேசுதுன்னு ஒட்டு கேட்கறதுக்கு இப்படியே உட்காந்துருப்பான், பின்னாலேயே நிற்கும் ஒரு மாமியா. क्या जी हमारे बारे में क्या तुम्हारे अम्मी की क्या बोले सो, திட்டுது கூப்பிட்டு அப்படின்னு. नहीं वो क्या भी बोले नहीं, हमारे बहन के मुतालिक बात कर लगती, எதை சொன்னாலும் அங்க ஏறாது. நீ என்னையத்தான் சொன்னாது, அடிச்சிட அவளை விட்டுறாது அப்படின்னு அங்க இருந்து வருவேன். ஏண்டி என்னைய வாங்க அம்மா அடிக்க சொல்லிச்சு? நெய்மா அங்க வேற ஒரு பள்ளி போச்சு, அந்த பள்ளி அடிக்க சொல்லுச்சு. பள்ளி அடிக்க சொன்னது என்னைய அடிக்க சொல்றது மாதிரி மாட்டி விட்டுறது. அமலு சு அமலுல் கைர், நல்ல காரியம் கெட்ட காரியம். இந்த 2 அரபியில என்னங்க, அமலும் சாலிஹுன். அமல் சாலிஹ்ங்கிற வார்த்தை, அது மாதிரி அமலு சூ தீய கெட்ட வார்த்தை, கெட்ட செயல்கள், இந்த 2மே சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மனுஷன்கிட்ட நல்லதே செய்யற தன்மை இருக்கு, கெட்டது செய்யற தன்மை இருக்கு. ஆதலால் 164 தடவை யூஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அமல் சாலிஹ்ங்கிறது 160 पर 4. அதே மாதிரி அமல் சூங்கிறது 160 पर 4.
164 தடவை அல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கான். அது மாதிரி ஒரு மனிதனுக்கு நல்லது செஞ்சா கிடைக்கிற கூலி அஜிர், கெட்டது செஞ்சா கிடைக்கிற என்னங்க கெட்டது செய்யறான இல்லையா அது, இந்த ரெண்டையுமே 108 தடவை, அஜிருங்கிறது 108 தடவை, அமல்ங்கிறது 108 தடவை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அது மாதிரி துனியா ஆகிரத் இந்த ரெண்டு வார்த்தை குரான் ஷரீஃப்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. कुरान शरीफ में ये दोनों लफ्ज 115, आप दुनिया का लफ्ज लेकर के फिरेंगे कितनी दफा इस्तेमाल है कुरान में 115. ऐसे ही आखिरत का लफ्ज 115. दुनिया அளவுக்கு ஆகிரத் இருக்கு. எப்படி ஆகிரத் வந்து துனியா இல்லாம ஆகாது. அது துனியா மஸ்ரஅத்துல் ஆகிரா, உலகம் மறு உலகின் வேளாண் ஸ்தலம். இங்கேயே நல்ல ஜாலியா உண்டு உடுத்தி சுத்திட்டு படுத்து அதோட செத்து போயிடுறது. அதுக்காக மறுமைக்காக சேர்த்து வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் இங்கே. அதனால எப்படி ஆகிரத் முக்கியமோ துனியாவும் முக்கியம். ஆதலால் இதை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அத்தனை முறை ஆகிரத் என்ற வார்த்தையும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். அது மட்டும் இல்ல, குர்ஆன் ஷரீஃப்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னமா இல்லையா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறதுல ரஹ்மான் ரஹீம் ரெண்டுக்கு இடையிலே வித்தியாசம் இருக்கு. ரஹ்மானுக்கு ஒரே அர்த்தம் தான், ரஹீம எர்ஹம். அதுல அலிஃப் நூன் ஜியாதா என்னங்க, இதுல வெறும் யா சேர்ந்துருக்கு ரஹம். அதுல அதிகமா இருக்கும். ரஹ்மான் அப்படிங்கிறதுல ரஹ்மான் ரஹீம், ரஹ்மான்ங்கிறதுல ஒரு எழுத்து அதிகமா இருக்கும், இதுல ஒரு எழுத்து கம்மியா இருக்கும். எடுத்து பார்த்தோம்னா ரா எஹ் மா 5 எழுத்து, ரஹீம்ல ரா ஹா யா 4 எழுத்து. ஹரக்கத்து எல்லாத்திலையும் பார்த்தா கம்மியா இருக்கும். ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ரஹ்மான் அப்படிங்கிறது உலகத்தில் சம்பந்தப்பட்டது. ரஹ்மானு துன்யா, உலகில் இருக்கிற அனைவர்களுக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவன். நீ உழைச்சா உனக்கு என்ன கிடைக்குதோ அதே மாதிரி முஸ்லிம் அல்லாத யார் உழைச்சாலும் அவனுக்கு அது கிடைக்கும். நீ போய் சுவிட்சை போட்டாலும் ஃபேன் ஓடும், அவன் சுவிட்சை போட்டாலும் ஃபேன் ஓடும். அவனுக்கு ஈமான் இல்லை, சுவிட்சை போட்டாக்க ஓடாம இருக்கணுமே அப்படியெல்லாம் கிடையாது. உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி என்ன வேலை செஞ்சோ அந்த வேலை. மேல இருந்து கீழே விழுந்தா நீ தொலைஞ்சிருவ, அவன் விழுந்தாலும் அவனும் ஜாகத்தான் செய்வான். ரெண்டும் ஒண்ணுதான். உலகத்திலே அனைவர்களுக்கும் துனியாமே சப்கே லியே இக்ஸாம், इसमें किसी तरह की इम्तियाज नहीं है, कोई फर्क नहीं. मुसलमान है उनके काम का कुछ और मुसलमान नहीं, गैर मुस्लिम है, गैर कौम है, उनकी बातें अलग हैं. नहीं, ये दुनिया है सबके साथ एक साथ. क्या मतलब उसका? गोया कि इससे अल्लाह से इस्तिफादा करने वाले ज्यादा हैं, इसलिए रहमान का लफ्ज को दुनिया के साथ खास कर दिया गया. रहमान और रहीम, रहीमुल आखिरा, மறு உலகில் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியவன். அப்போ நாளைக்கு மறுமையில மனிதர்களுடைய எண்ணிக்கை எதுல அதிகம் இருக்கும்? நரகத்துல அதிகமா கிடப்பான், சொர்க்கத்துல கம்மியா இருப்பான். அதனாலதான் ரஹீம்ங்கிற வார்த்தையை ரஹீமுல் ஆகிரான்னு சேர்த்திருக்குது. குர்ஆன் ஷரீஃப்ல பயன்படுத்தினது ரஹ்மான் ரஹீம், இந்த ரெண்டுக்கு இடையில ரஹ்மான்ங்கிறது 57 தடவை தான். அதை டபுள் ஆக்குங்க, 114 தடவை ரஹீம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி. ரஹீம் ரஹீம் கம்மியா இருக்குது. ஏன்னா முஸ்லிம்கள் தன்னாலுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பான். இங்க எல்லாத்துக்கும் எவ்வளவோ அவ்வளவுதான். அதனாலதான் 57 தடவை அதை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி பூரா தஃப்சீருல் பைலாவி அப்படிங்கிற பெரிய தஃப்சீர், அதுல ஹஜ்ரத் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, அதாப் இருக்குது பாருங்க. அதாப் ஒரு மனிதனுக்கு செய்யற அதாபு, இங்கேயும் அதாப் இருக்கு, ஃபில் ஆகிரத்தையும் அதாப் இருக்கு. அந்த அதாபுங்கிற வார்த்தையை 117 தடவை பயன்படுத்தி இருக்கிறான். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, சபகத்து ரஹ்மத்தி கலபி. இங்க பாரு, நான் ரொம்ப கோவியும் கூட, அதே நேரத்துல ரொம்பவும் இறக்க சிந்தனை உள்ளவனா. மை मेरा अंदर नाराजगी भी है, गुस्सा सख्त भी है, इसी तरह रहमत का भी है, शफकत भी मेरे अंदर है. मगर रहमत है ना, शफकत है, वो गालिब आ गया मेरे गुस्से पर. இந்த ரெண்டையும் சமநிலை இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ்வே சொல்றான்.
அதனாலதான் அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துங்கிற வார்த்தை மக்ஃபிரத் மன்னிக்கிறது அது அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதாப்ங்கிற வார்த்தை 117 अदाब का लफ्ज 117 दफा इस्तेमाल किया गया है. मगफिरत का लफ्ज 230 पर 4 234. அந்த 114 டபுள் ஆக்கணும்னா கிடைக்குதா இல்லையா? அப்போ மகஃபிரத்துங்கிறது அதை விட அதிகமாக, அதாபுங்கிறது அதை விட கம்மியா 117 தடவை அல்லாஹ். இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, வாஹித் மௌலானா மாஷா அல்லாஹ், வாஹித் மௌலானா ரொம்ப அப்துல் வாஹித், வெறும் வாஹிது கிடையாது, இன்னும் ஒரு ஆளு வாஹிதுடைய அடிமை நான். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. ஹைர். ஆக இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம், 8 ஆயிடுச்சு. அதனால இதோட முடிக்கிறதுக்கு பார்ப்போம். ஒரு தடவை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், யாரு? हज्जाज इब्न यूसुफ, அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. हज्जाज इब्न यूसुफ बहुत बड़ा जालिम है, मगर उनसे भी अल्लाह ताला ने कुछ काम लिया. ये कुरान शरीफ का जेर जबर नुक्ता उन्हीं से अल्लाह ने काम लिया है. बहरहाल वो जालिम है, जाबिर है, वो अगर उसके सामने उसकी तौहीन हो जाए तो बर्दाश्त नहीं करता. सबसे पहला उसका तलवार ही जवाब देगा उसका. இவனுக்கு அவமரியாதை யாராவது செஞ்சா முத பதில் கொடுக்கறது வாழை தான் வருமா, ஆளை க்ளோஸ் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு காட்டுல வேட்டைக்காக இவன் வந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அவனுக்கு சரியான தாகம். அந்த தண்ணிக்காக வேண்டி ஒரு வீட்டை தட்டுறான். தட்டின உடனே அங்க இருந்து ஒரு அம்மா ஒரு புள்ளைட்ட இவன் கேட்கிறான், தண்ணி தாக முடியல, बहुत प्यास ஆகும், பானி பிலாதோ. இந்த சம்பவத்திலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பெரிய ஜாலிம் அப்படின்ட்டு. தண்ணி இல்லை, இல்லாட்டி செத்து தொலைஞ்சிருவான் இவன். पानी प्यास तरस रहा है, उस वक्त में पानी कैसे मिल जाए, किस तरीके से मिल जाए तो भी खुशी से शुक्रिया अदा करके लेने का हक है. हर इंसान ऐसा ही करेगा, मगर ये इंसान क्या करा, इनको इज्जत के साथ देना है. कहते हैं वो अंदर औरत, मुसलमान औरत, वो तो उसके पर्दा करने वाली, उन्हें एक छोटे लड़के के पास देकर भेजा. वो छोटी लड़की पानी गिलास में लेकर आई. वो गिलास भी भद्दा था, देखने में बदशक्ल का था. इसे देखते ही गुस्सा आ गया, पानी लेकर फौरन तलवार लेकर के उसको काट दिया. इतना बड़ा जालिम रहेगा ये देखते ही वो माँ की तरस रही है, तड़प रही है. उसने एक बद्दुआ दी है, उस वक्त में भी जो है लोग इल्म के मालिक थे, उनके जो है मकातिब में अपने बच्चों को पढ़वाए, सब जो है इल्म की बातें, दीन की बातें बहुत ज्यादा जानते थे. एक आध इल्ला माशाअल्लाह इससे जरा दूर. मगर आजकल उल्टा है ना. இந்த காலத்துல நம்மள பல பேருக்கு குர்ஆனே ஓத தெரியாது. அங்க குர்ஆன் ஓத தெரியல, விதவிதமான கேள்விகள், விதவிதமான போட்டிகள், அதிலெல்லாம் ரொம்ப நேர்த்தி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்துல, எல்லாம் ஆர்வத்தோட. அந்த அம்மா சொல்லுச்சான், कुरान शरीफ के अव्वल से आखिर तक आप देखेंगे तो कल्ला का लफ्ज कुरान मुद 15 இடவே இல்லை. कल्ला इन्नहा कलिमतुन हुवा काइलुहा எங்க வருது? குரான்ல வருது. 14ல வராது, 14ல கிடையாது. அந்த வரும் அங்க பாருங்க ஹாஃபிஸா, நீ அன்னைக்கே சொல்லிட்டீங்க, சரியா உனக்கு வரல, சட்டியை தூக்கிட்டு ஓடிட்ட. அவர் கரெக்ட் ஹாஃபிஸா. 14ல வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அம்மா சொல்லுது, டேய் கல்லா என்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபினுடைய முற்பகுதியில், कुरान शरीफ को 2 हिस्सा करेंगे, 1 से 15 से 30 तक. तो पहले का जो हिस्सा है उसमें कल्ला का लफ्ज बिल्कुल खाली नहीं है. तो जिस तरीके से कल्ला का लफ्ज को अल्लाह ने मिटाया, अल्लाह ताला तुझे भी मिटा दे. महाकल्ला, महाक अल्लाह படிச்சவங்களுக்கு தெரியும். महाकल्ला அந்த காஃபா இதுல சேர்த்து வச்சா கல்லான்னு ஆயிரும். महाकल्ला கமா महाकल्ला
மின் நிஸ்ஸில் குர்ஆனி அந்த மாதிரி படிச்சது. எப்படி விளங்குதா? மஹா மஹா யமுஹு மஹுவன் மிட்டானா, மஹா யமுஹு மஹா க तुझे मिटाए अल्लाह फाइल है, महा का मफूल मुकद्दम है ना, महा कल्ला अल्लाह तुझे मिटाए, महा कल्ला कमा महा कल्ला, महा फैल कल्ला कल्ला मफूल, कल्ला मफूल। जिस तरीके से कल्ला का लफ्ज को मिन निस्फिल कुरान, कुरान के निस्फ से अल्लाह ने मिटा दिया, ऐसे ही अल्लाह तुझे मिटा दे। அப்ப அந்த குர்ஆன் ஷரீஃப்ல எந்த வார்த்தை எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறது வரைக்கும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, அப்ப அந்த காலத்துல குர்ஆன் மேல எவ்வளவு ஒரு ஆர்வம், எவ்வளவு ஒரு தேட்டம், எவ்வளவு ஒரு ஈடுபாடு நம்மள்ட்ட அப்படி இருக்கா? ஒரு சம்பவம் எழுதியிருக்காரு. ஹாரூன் ரஷீத் பாஷா காலத்துல இந்த மாதிரி மஜ்லிஸுக்கு ஹாரூன் ரஷீத் பாஷா திடீர்னு வந்துருவாங்களாம். வர்ற போது பணப்பையோட வருவாராம். பணம்டா நம்ம இந்த காசு இல்லை, தங்க காசு, दीनार दनानीर और दिरहम, दिरहम दीनार को लेकर आ जाते थे मजलिस में, रख करके मुकाबला போட்டி. இங்க ஒரு கேள்வி கேட்கப்படும், அதுக்கு பதில் சொன்னா பரிசு. உடனே இங்க பாருங்க பரிசு பொருள் ஏகப்பட்டது காத்து கிடக்குது. இது யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்க பூராத்துக்கும் பெரிய லைன் அல்லாஹ் தஆலா அவங்கள கபூல் பண்ணிடுறான். ஏன்னா மன் சகல மன் சகல தரீக்கன் எல்தமிசு ஃபீஹில் இல்ம, கல்வி படிப்பதற்கு உரிய வழியை மாணவர்களுக்கு யார் இலகுவாக்கி தருவாரோ சுவர்க்கம் செல்வதற்குரிய வழியை சஹல் அல்லாஹு லஹு தரீக்கன் இலல் ஜன்னா, சுவர்க்கத்திற்கு செல்லும் பாதையை அல்லாஹ் லேசாக்கி விடுகிறான் ஹதீஸ்ல வருது. அப்போ இதெல்லாம் ஆர்வம் ஊட்டுறது. இங்க வந்திருக்கவங்களையும் பல பேர் அட இவ்வளவு சிறப்பு இருக்கா, நம்ம பிள்ளையும் ஓத வைக்கணும் அப்படின்னு பல பேர்த்துக்கு ஞாபகம் வந்திருக்கும். கட்டாயமா நான் சொல்லணும், நம்ம பிள்ளைங்க கேட்கல பேரன் பேத்தியிலையாவது ஓத வைக்க ஏற்பாடு செய்யணும். அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, हारून रशीद बादशाह मजलिस में एक दफा दिरहम दीनार के साथ आकर बैठ गए, सब बैठे हैं, मानवர்கள்லாம் அமர்ந்திருக்காங்க. एक सवाल करूंगा, सवाल का जवाब देना। सवाल तो एक ही रहेगा, 2-3 से पूछा जाएगा, सवाल एक ही, जवाब ये दूसरे आदमी वही वो जवाब न देना जिससे पहले आदमी ने बतलाया, तीसरे आदमी दूसरे जवाब देना, ये नहीं देना। எப்படி போட்டி வழங்குச்சுங்களா? கேள்வி ஒண்ணு, பதில் வேற வேற மாதிரி இருக்கணும். சொல்றா பார்க்கலான்னு சிம்பிளான கேள்வி. क्या सवाल किया है? रोजाना नमाज फर्ज कितना है? என்னங்க தினசரி தொழுகை ஃபர்லு எத்தனை ரக்காத்து? இப்ப திடீர்னு எத்தனை ரக்காத்துன்னு கேட்டாலே முழிக்கிற ஆளுகள்லாம் இருக்கு. நான் பீஸா போயிட்டு வந்துடுறேன் நெதிச்சு போயிடுவா கேட்டா, அதனால உங்கள்ட்ட கேட்க மாட்டேன். என்னங்க क्या है कितने रकाते? 17. என்னங்க 17 रोजाना। कैसा 17? फजर 2, जोहर कितना हो गया? 6, असर 10, 3 और 17 हो गया ना? 17 பரவாயில்ல அப்படின்னு ஒரு கையில அள்ளி இந்தா இப்படி உட்கார், ஜெய் நீ எந்திரியப்பா, रोजाना नमाज कितनी रकाते हैं बोलो। वो तो बोल दिया ना 17, वो बोल दिया, तुम्हें जवाब दो मगर 17 नहीं बोलना। 17 नहीं बोलना फिर क्या बोलना? எல்லாம் முழிக்க வேண்டியிருக்குல்ல. அவன் பார்த்தேன், ஓ இதுதானே 15 15வா 15 கைசா எல்லாம் முழிக்கிறான். என்னன்றா இவன் 15ங்கிறான். जुम्मा के रोज की नमाज बतलाता हूं मैं। जुम्मा தொழுகை சொல்றாங்க. ஜும்மாவுல எத்தனை ரக்காத்து? 2. அப்ப 2 கழிச்சுட்டா இது எல்லாத்துக்கும் தெரியும். ज़हन उधर जाना है ना, सबको मालूम है। छोटे बच्चे को बुलाकर पूछे तो भी जवाब दे देंगे, मगर ज़हन उधर मुंतकिल होना, 2 हाथ से उठा ले लो। इप्रमல இருக்கு। वो कौन है वो? तुम्हें उठो भाई। रोजाना कितनी रकात है भाई? ये तो बोल दिया ना 17-15 बोल दिया, तुम्हें बोलो मगर वो जवाब नहीं होना, वो नहीं। अच्छा बतलाता हूँ, हमारे असातिज़ हमारे उस्ताद जे हमारे अब्दुल वाहिद हजरत ने बतलाया है मुझे ये बातें, अभी बतलाता हूँ, बोलो जल्दी। 11 रकाते हैं
इतना कम हो गया 11 कैसा 11 अदर ये सफर की बोल रहा है பயணத்துல போறாங்கல்ல சஃபர்ல அவனுக்கு 2 தானே அதிகமா இருக்கிறது மகரிப்ல மட்டும்தான் 3 ரகாத்து थैली के साथ उठा करके तो इस कदर जो है इल्म के साथ हमें मुनहमिक हो जाना चाहिए இல்முலயே நம்மளை அர்ப்பணிச்சிடணும் இல்முக்காக யார் தன்னை கொடுப்பார்களோ ஒரு அரபியில மக்கூலா சொல்லுவாங்க அல் இல்மு லா யுஅதீக பஅலஹு ஹத்தா துஅதியஹு குல்லக வாலா அல் இல்மு லா யுஅதீக கல்வி உனக்கு ஏதாவது கொஞ்சம் நஞ்ச தரணும்னு சொன்னாலே நீ முழுக்க முழுக்க உன்னை அங்க ஒப்படைச்சிடணும் கல்வி இடத்தில் நீ உன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணிக்காத வரை அங்கிருந்து கொஞ்சம் கூட வாங்க முடியாது இங்க கொஞ்சம் கூட கொஞ்சோண்டு அர்ப்பணிச்சுட்டு நிறைய வாங்கணும்னு ஆகணுமா இல்ல அல்ஹம்துலில்லாஹ் அதனால இன்னொரு செய்தி குர்ஆன் ஷரீஃப்ல நூன் அப்படின்னு ஆரம்பிக்குது அலிஃப் லாம் மீம் ஆரம்பிக்கிறோமா இல்லையா இதுக்கு முகத்தியாத்துல் ஹுரூஃப் அப்படிம்பாங்க தனித்தனி வார்த்தைகள் காஃப் ஹா யா ஐன் சாத் நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் சாது இந்த மாதிரி வர்ற இந்த சாதுங்கிற வார்த்தை இருக்கே அத அந்த சூறாவுல எத்தனை சாது வருதுன்னு எடுத்து பாருங்க எத்தனை வருது உதாரணமா 50 வருது அப்படின்னு சொன்னா 50 19 போட்டு கழிச்சோம்னு சொன்னா கரெக்டா போகுது மிச்சம் வராது 19ஆம் நம்பர் எடுத்துங்க குர்ஆன் ஷரீஃப்ல 19ங்கிற வார்த்தை ஒரு இடத்துல வருது எந்த ஆயத்து அது 19 சூரத்துல் முத்தஸிர்ல அலைஹா 19 அப்படின்னு 19 இந்த 19க்கு என்னடா விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வே பண்ணி இப்ப வேற ஒரு மார்க்கம்னு ஒன்றை விட்டுருக்கான் இது நல்லதா கிடைச்சுன்னு 19 ஒரு வந்திருக்கான் இதுல இந்த செய்திகள்லாம் இருக்கிறதுனால அது தப்பு அங்க போகக்கூடாது இதோட இதுல உள்ள அற்புதங்கள் என்னென்ன இருக்கு இதுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அதோட நின்றுக்கிறான் ஆச்சுங்களா 133 தடவை அதுல இருக்கு எதுல அந்த सूरत नून से जो सूरा शुरू हो रहा है उस सूरा के अव्वल से आखिर तक आप ढूंढेंगे नून 133 दफा मिलेगा आपको இந்த 133 தஃபாவை 19ல நீங்க கழிச்சீங்கன்னா மிச்சமே வராது இதே மாதிரிதான் சாதுங்கிற வார்த்தை இருக்கு காஃப்ங்கிற வார்த்தை இருக்கு அலிஃப் லாம் மீம் அலிஃப் இத்தனை தடவை அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு காஃபு தனியா லாம் தனியா அலிஃப் லாம் மீம் அர்த்தமே கிடையாது தஃசீர பைலாவில 3 பக்கம் அதுக்குண்டே கொடுக்குறாரு தஃசீர பைலாவி இவ்வளவு பெரிய கிதாபுங்க அதுல அர்த்தமே இல்லாத ஒரு வார்த்தையை எடுத்து 3 பக்கம் எழுதியிருக்காருன்னா என்ன எழுதியிருப்பாரு கடைசியா இதுக்கு அர்த்தம் செய்யறதுன்னு இருந்தா அலிஃப்டா அல்லாஹ் லாம்டா ஜிப்ரீல் கடைசி எழுத்திருக்காள் ஏதாவது ஒரு எழுத்து எடுத்து அதுல அதை சேர்த்துறது மீம் வருதா இல்லையா மீம்டா முகம்மது இந்த திருமறை அல்லாஹ்விடம் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ற அர்த்தத்தை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அலிஃப் லாம் மீம் இந்த மீம் இதுக்கு அர்த்தம் வேறு சில தஃசீர்கள்ல வேற அதுங்களும் எழுதுறாங்க खैर அந்த மாதிரி ஒவ்வொரு நுணுக்கங்கள் इसके अंदर बहुत बड़ी निकात और इसके अंदर बहुत बड़ी लताइफ सब जो है रखकर अल्लाह ताला ने इस कलाम पाक को उतारा है तो ये मुअजिजा उस वक्त मुअजिजा हो सकता है जबकि इन शराइत के साथ आ जाए ஒரு வார்த்தை எடுத்தா அந்த வார்த்தையை இத்தனை தடவை தான் பயன்படுத்தணும்னு இருக்கணும் அதுக்கு மேல போயிடக்கூடாது அதுக்கு கீழே வந்துடக்கூடாது முஅஜிசாவுல இருந்து வெளியேறி அதனால அப்படிப்பட்ட உயர்ந்தது இந்த திருமறை இந்த குர்ஆன் ஷரீஃப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இக்ரஉ அல் குர்ஆன் தஅல்லமுல் குர்ஆன் குர்ஆன் ஷரீஃபை அனைவர்களும் ஓதுங்கள் அனைவர்களும் கற்றுக்கொள்ளுங்கள் நாளை மறுமையிலே உங்களுக்கு சிபாரிசு செய்யும் அல் குர்ஆன் யஷ்ஃபா லக்கும் திருமறை உங்களுக்காக மறுமையில் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று சொன்னால்
அதை நீங்கள் ஓதுங்கள். பல வீட்டுல இந்த சீர் கொடுக்குற போது குர்ஆனையும் சேர்த்து கொடுக்குறாங்க. குர்ஆனையும் சேர்த்து கொடுத்து அந்த குர்ஆனு போய் எப்ப போகுதோ அப்ப வச்சது, அதுக்கப்புறம் தொடரதே இல்லை. அவங்களுக்கு டைவேஸ் ஆகி ஷரியத் கோர்ட்டுக்கு வந்து அந்த குர்ஆனத்தை முத தீட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க அந்த அம்மா கொண்டு வந்த குர்ஆன் சரி இந்த அப்படி இந்த कुरान छुआ ही नहीं, उसके अंदर इतनी खराब पड़ा हुआ, छुआ ही नहीं. அந்த மாதிரி ட்ரெஸ், பீரோ அழகான ட்ரெஸ், என்ன மேங்கி என்னென்னலாம் சொல்றாங்களே लेंगा பேங்காண்டு, वो पूरा नया नया, ये कितने की, वो 8,000 रुपया की लिया हुआ एक लहंगा आया नहीं, और ये लहंगा बहुत महंगा है ना அப்படின்னு நான் இவ்வளவு பெருசா இருக்கு என்னமோ 14,000 भी एक பெங்களூர் में लिए सो அப்படிங்கிறது ஒண்ணு. இதெல்லாம் வந்திருக்கு. குர்ஆன் ஷரீஃப் ஒண்ணும் இல்லாம கிடக்குது. இது அப்படியே பல 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 பலன்னு இருக்கு. कुरान शरीफ के साथ हमारा ये ताल्लुक साफ रहना चाहिए, तब अल्लाह ताला हमारी जिंदगी को साफ करेंगे. அது இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல மஹல்லாவில் வச்சது ரொம்ப பெரிய விஷயம். அல்லாஹ் தாலா கபூல் செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால இந்த ஓதிய மாணவர்கள், கண்மணிகள், இவங்கெல்லாம் அல்லாஹ்விடத்துல ரொம்ப பாக்கியவான்கள். எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஓதுறதை கொடுத்துறது இல்லை. பல பேர் ஓத வந்து சேர்றான், ஒரு ஜூஸ் முடிக்கிற பின்னால பார்த்தா ஆளை காணாம், செருப்பு கடையில செருப்பு தொடக்கிட்டு இருக்கான். அவங்கத்தான் இங்க இருக்காருன்னு நினைச்சுட்டு இருக்காங்க, ஓடிடுறான். எல்லாரும் பண்ண முடியாது. 2 வருஷம் ஓதுவான், அப்புறம் ஆளை காணாது. 5 வருஷம் ஓதுனா ஓடிடுவான். அல்லாஹ் யாருக்கு கொடுத்துருக்கான தௌஃபீக் இது. அதனால நம்மளும் இந்த நேரத்துல मनसல दिल के अंदर हम अज़म कर लेना, हमारे एक बच्चे जरूर भी जरूर हम जो है हाफिज बनाएंगे, आलिम बनाएंगे. ये या अब तक जिसने यह नहीं किया, उन्हें जो बच्चा आलिम है, हाफिज हो लगे, उनके एजाज इकराम करें. हजरत सनानी रहमहुल्लाह ने फरमाया, जो शख्स अपने अपने फर्जंद को आलिम या हाफिज बनाना चाहता है, तो अब किसी आलिम या हाफिज को एजाज इकराम करे, इसकी बरकत से अल्लाह ताला उसको कबूल फरमाएंगे. அதனால இந்த விஷயங்கள்லாம் நம்ம கேட்டதின்படி நம்ம எல்லாரும் அமல் செய்யணும், அதுபடி நடக்கணும். நான் ஒரு ஊருக்கு ஜல்சா கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போய் ஜல்சா ஏகப்பட்ட கூட்டம், ஏகப்பட்ட வெகுமதி எல்லாம் வந்திருக்குது. நிறைய ஹாஃபிஸ்கள் பூரா உட்காந்துருக்காங்க தலப்பா கட்டி. அப்ப நான் ஒரு வார்த்தை கட்டி, இவங்க வந்தவங்க எல்லாம் இந்த ஓதனவங்க எல்லாம் எந்த ஊருங்க அப்படின்னு கேட்டா பூரா பீகாருக்காரான். ஏப்பா இந்த ஊர்ல யாருமே இல்லையா? எல்லாரும் தலையை குனிஞ்சு உட்காந்துருக்காங்க. நிர்வாகிகள் பூரா உட்காந்துருக்கிறாங்க. முத்தவள்ளி உட்கார்ந்துருக்காரு, செக்ரட்டரி உட்கார்ந்துருக்காரு, அந்த உறுப்பினர்கள் எல்லாம் உட்கார்ந்து, ஒரு ஆளுடைய உள்ள கூட இங்க இல்லை. இது எவ்வளவு பெரிய கேவலம். இது என்னமோ பேருக்கும் புகழுக்காக நீங்க செஞ்சது மாதிரி ஆகுது. दुनियाவை தான் நீங்க தேர்ந்தெடுத்த மாதிரி ஆகுது. आखिरत को अगर आप मुकद्दम रखेंगे तो अपना बेटा यहाँ पर बैठा रहना. जैसे ये बच्चे बैठे हैं, ये भी मामूली बात नहीं, ये बड़ी बातें हैं, उनको आप एहसास कर रहे हैं. वो लोग वहां आकर हमारे एहसास में बैठा है. तुम्हारी बेटे वहां रहना है. आइंदा साल जरूर आज़म करना. अल्लाह का फजल है, उस वक्त कबूल हुआ, 5 हाफिज निकल गए. அது மாதிரி இங்கேயும் வைங்க. நீங்கள் யாராவது பேர் கொடுக்கல, என் பேரனை நான் சேர்த்து விடுறேன்னு. யாருக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கு என் பேரனுக்கு நான் மொட்டை அடிக்கிறேன்னு நேர்த்து வச்சாங்க. நீ போய் மொட்டை அடி, எதை எதுக்கு நேர்ந்து விட்ட? அந்த மாதிரி நீ போய் ஓதிருக்க வேண்டியதானே. ஈ தாதா மஜே மேர நாம் கைக்கு தியேசோ துமே ஜாகர்க்க பண்ணானா அப்படின்னு சொல்ற பிள்ளைங்கள்லாம் இல்லை. பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. அதனால பிள்ளைங்களுடைய பேரை நீங்க எழுதி கொடுங்க, நான் எங்க பிள்ளைய ஓத வைக்கிறோம் அப்படின்ட்டு. சுத்து மதரசாக்கள் நிறைய இருக்குது. இது அல்லாஹ் கொடுத்த பெரிய ஞாபத்து. அதை நம்ம கட்டாயமாக பயன்படுத்திக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைவர்களையும் கபூல் செய்தருள்வானாக. அதனுடைய கூலியை உலகிலும் மறு உலகிலும் குறையாமல் தந்தருள்வானாக. வாஃபித் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.